வாசிப்புக்கே கொஞ்சம் புதுசு. இதுக்கு முன்னாடி ஒரு 2 புக்கு வச்சுருக்கேன். மோஸ்ட்லி அதுவும் நான் ஃபிக்ஷன், பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி அந்த மாதிரி தான். இந்த புஸ்தகம் ஃபாலோயிங் த ப்ரேயர்ஸ், அதாவது பிரார்த்தனையை பின்தொடர்ந்து அப்படின்ற புக்கை பற்றி இதுக்கு முன்னாடி லைப்ரரியில் நடக்கும்போது இப்போ மார்ச் மாதம் நினைக்கிறேன் நடந்தப்போ அந்த மீட்டிங்கில் இருந்து தான் அந்த கதை வந்து எனக்கு பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நான் அந்த புக்கை படிக்க ஆரம்பித்தேன். தமிழில் வந்து எனக்கு கிடைக்கல, ஆங்கிலத்தில் தான் நான் படித்தேன். ஃபாலோயிங் த ப்ரேயர்ஸ் சுந்தர் சர்க்கை அப்படின்ற எழுதியிருக்காரு. தமிழில் வந்து அதை பிரார்த்தனையை பின்தொடர்ந்து அப்படின்னு சொல்லி சீனிவாச ராமானுஜம் அதை மொழிபெயர்த்திருக்காரு. ரெண்டுலேயுமே வந்து நல்ல பேர் போன புத்தகம். இந்த புத்தகத்தை பற்றி எனக்கு பேசுறது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. எதுக்குன்னா, பேசாமல் இருக்குடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த புக்கு. பேசாமல் இருக்கிறது நான் எப்படி அப்படின்றத விட அதனால் என்னென்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கதை போகும். ஸோ இதை படிக்கும்போது பேசாமல் இருக்கிறதோட அருமை வந்து என்னென்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. பேசாமல் இருந்து பார்க்கலாம்னு நினைக்கும்போது அதை பற்றியே நான் பேசணும்னு நினைக்கும்போது கொஞ்சம் ஒரு வகையில் இந்த புத்தகத்தை பற்றி பேசுறது கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா இது சின்ன பசங்களோட சைக்காலஜியை பற்றி பேசுகிற ஒரு புஸ்தகமாகவும் இருக்குது. இந்த தலைப்பை பார்க்கும்போது ஃபாலோயிங் த ப்ரேயர்ஸ் அப்படின்னு ஜென்ரலாக பார்க்கும்போது எப்படி ப்ரேயர் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு ப்ராப்பராக வந்து தலைப்பு அப்படின்னு தோணுது. ஃபாலோயிங் த ப்ரேயர்ஸ்னால் என்ன, எப்படி ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் கதை அந்த மாதிரியே கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு படிக்கும்போது ஒரு த்ரில்லர் நாவல் படிக்கிற மாதிரி ஒரு அனுபவம் கிடச்சிது. எடுத்த ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு 3 சின்ன பசங்களோட ஒரு தேடல், ஒரு க்யூரியாசிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதோட வெளிப்பாடாக தான் இந்த புக்கு ஃபுல்லாக இருக்கும். எப்படி நம்ம ஒரு சின்ன வயசுல நம்ம இல்லாட்டி ஏதாவது புதுசாக ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு மேப் வச்சுருப்பேன். மேப் வச்சுட்டு ஓகே இந்த இடத்துல வந்து லைப்ரரி இருக்குது, இதுக்கு முன்னாடி போனால் அக்வாரியம், அதுக்கு முன்னாடி ஒரு பிளானட்டோரியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மேப் பார்த்து போவோம்ல. இப்போ நம்ம பெரியவங்க நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு குறியீடுன்னு தெரியும். அது ஆக்சுவல் பில்டிங் இல்லை, அதெல்லாம் குறியீடுன்ட்டு. ஒரு சின்ன பொண்ணு அதை பார்த்துட்டு அதான் நிஜமான பில்டிங் அப்படின்னு நினச்சா எப்படி இருக்கும், நம்ம யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த புக்கு. இதில் வந்து அந்த மேப் வந்து ஒரு விசுவல் குறியீடு தானே, பார்வையில் வருகிற குறியீடு. அதுக்கு பதில் சத்தத்தை வச்சு ஒரு ஒளி வரும்போது அந்த ஒளி நிஜமாகவே ஒரு பர்சன் இல்லை ஒரு கடவுள், அந்த நிஜமாகவே ஒரு பொருள் நினச்சிட்டு அந்த ஒளியை பின்தொடர்ந்து போனால் வந்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தான் இந்த கதை ஆரம்பிக்கும். எப்படின்னா, ஒரு கர்நாடகாவில் ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு கிராமம். அதில் வந்து இந்த மழை காலத்தில், இந்த மான்சூன் சீசனில் இந்த கதை, இந்த சிச்சுவேஷன் ஆரம்பிக்குது. அதில் வந்து ஒரு ரொம்ப க்யூரியஸான ஒரு 12 வயசு பொண்ணு கல்பனா அப்படின்ட்டு. அவங்களுக்கு வந்து சும்மா அந்த வயசில் வந்து எல்லாருக்கூடையும் பேசுவாங்கள்ல, ரொம்ப ஓப்பன் டைப்பு, ஒரு சாட்டர் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வளவளன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. எப்படின்னா, இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது நாய் இருக்கும்ல, நாய்கிட்ட பேசுகிறது, ஒரு போஸ்ட் மரங்கிட்ட பேசுகிறது, அந்த இடத்துல மாடு போய்ட்டு மாடை பார்த்து பேச, என்ன இந்த பக்கம் வந்துட்டு இருக்கேன், உனக்கு இந்த ஏரியாலையோ அப்படின்ற மாதிரி. அப்படியே பொண்ணு கடைக்காரன் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்து போகிறது. அந்த மாதிரி நல்லா வளவளன்னு பேசுகிற பொண்ணு, நல்ல ஒரு துருதுருன்னு இருக்கிற பொண்ணு. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பாட்டி வந்து காலையில் எழுந்தோடனே வந்து ஒரு அவங்களோட ரிச்சுவல்னு சொல்லுவாங்கல்ல, காலையில் எழுந்தோடனே பஜனை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பூஜை ரூமில் போய் உட்காந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவங்க பாட்டுக்கு ஏதாவது பஜனை சொல்லிட்டே இருப்பாங்க. வெளியில் மழை விழுந்துக்கிறதுனால இந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போக கொஞ்சம் நடந்த ஸ்கூலுக்கு போவாங்க. மழை என்னதுமாக போகலான்னு வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி வந்து என்ன நீ பாட்டு மழங்கிட்டே இருக்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து கோவம் வருது. ஆனால் பஜனை சொல்லிட்டு இருக்கனால நடுவில் தடுக்க முடியல. இவங்க குறுக்க பேசிட்டே இருக்காங்க. நம்ம யாருக்கு பஜனை சொல்லிட்டு இருக்க, நீ சொல்கிற பஜனை எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ் டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு எரிச்சல் என்ன சொல்கிறாங்க, வெளியே பார்த்து அந்த பஜனை கத்துறாங்க. கத்தும்போது அங்கே ஒரு எக்கோ மாதிரி, அந்த மழை சீசனில் அப்போ மழை லைட்டாக நின்றுச்சு. அப்போ ஒரு மாதிரி பிரதிபலிக்கணும், அந்த மலை அடிவான்ற போது ஒரு எக்கோ வரும்ல, அந்த இதில் சுச்சுவேஷனில் தூரத்துலேருந்து அந்த சத்தம் வந்து போகிற மாதிரி அந்த பொண்ணு கேட்குது. அந்த சத்தம் கேட்கல, அதை ஃபாலோ பண்ணி அதை பின்னாடி போய் பாரு, அந்த சத்தம் எங்கே போகணும்னு உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த ப்ரேயர் எங்கே போகணும்னு கேட்கும்போது அவங்க சொன்னோடனே வந்து இந்த பொண்ணும் வந்து அந்த பேக்கெலாம் எடுத்துகிட்டு அந்த ஸ்கூலுக்கு கிளம்பியிருக்காங்களே, ரெட் கலர் ரிப்பன் போட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக வெளில இருக்காங்க. சத்தம் போகிறதுக்கு போது அவங்களும் அப்படியே பின்னாடி போகிறாங்க. சரி, அப்படியே அந்த கதை முடிஞ்சு சாயங்காலம் வந்து வீட்டுக்கு வந்து பொண்ணு வரல. என்னாச்சுன்னு தெரியாங்க. ஸ்கூல் ஃபுல்லாக போய் பார்க்குறாங்க, ஸ்கூலுக்கு வரவே இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ தான் வந்து வீட்டில் எல்லாருக்கும் ஒரு பதற்றமா, ஸ்கூலுக்கே வராமல் அந்த பொண்ணு எங்கே போகணுன்னு சொல்லிட்டு அந்த ஊர் ஃபுல்லாக தேடுறாங்க. சுற்றி இருக்கிற காடு எல்லாம் தேடுறாங்க, பொண்ணு கிடைக்கவே இல்லை. அப்படியே அங்கே ஒரு பெரிய ஒரு கேஸ் நடக்கணும் அந்த ஊரில். சுற்றி இருக்காங்க எல்லாம் சின்ன கிராமம் அப்படின்றது மாதிரி என்னென்னமோ பல பேர் பேசுகிறாங்க. பொண்ணு எங்கே தொலைஞ்சு போயிருக்குன்னு ஒன்று மாதிரி. அதை விட இன்னும் விபரீதமாக தான் நடந்திருக்குமா
அப்படின்ற மாதிரிலாம் வந்து பல பேர் போயிருக்குது. அப்போல வந்து கொஞ்சம் ஒரு சில மனுஷர்கள் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல, போலீஸ் வந்து ஏதாவது விலங்கமாக கேட்பாங்கல்ல, பொண்ணை யாராவது தூக்கிட்டு போயிருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு மேலே ஒரு எமோஷனலாக அந்த போகும். நமக்கு ஒரு பதட்டமாக வரும், ஒரு 12 வயசு பொண்ணு கவனம் அப்படின்ற போது என்ன ஆகும் அப்படின்ட்டு. அப்போ அப்போ தான் வந்து கதை தொடங்குது. ஒருவேளை அந்த பாட்டிக்கு மட்டும் லைட்டாக ஒரு சந்தேகம் இருக்கும், ஒரு நம்ம சொல்லி தான் வந்து அதை சத்தத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்களோ அப்படின்ட்டு. அதை எப்படி வீட்டில் சொல்கிறது, வீட்டில் சொன்னால் நம்மளால தான் வந்து குழந்தை காணாமல் போயிட்டான்னு அவங்களுக்கு ஒரு மன வருத்தத்தில் யாரும் சொல்ல முடியாது. அப்போ அந்த ஊரில் அந்த ஒரு பஸ் டிரைவர் ஒருத்தர் இருப்பார், சுப்பையா அப்படின்ட்டு. அவர்கிட்ட மட்டும் தனியாக கூப்பிட்டு போயிட்டு ஒரு பஸ்ஸில் ஏறி பக்கத்தில் பெரிய டவுன் இருக்குல்ல, அங்கே போய் எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்தத்தை ஃபாலோ பண்ணி போயிட்டான்னு சொன்னால் அவனே சிரிப்பான். இன்னும் சத்தத்தை ஃபாலோ பண்ணி யாரப்போ அவங்களை எப்படி சத்தத்தை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவன் நம்ப மாட்டான். ஆனால் அவனுக்கு திடீர்னு அவன் அந்த ஒன்று தோணும், எப்படி வந்து நம்ம ஒரு பஸ்ஸில் கண்டக்டர்னால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம்ல, அதே போல் பேசினாலும் இங்கேருந்து சத்தம் அங்கே போகுதில்ல. அப்போ அங்கே போய் அங்கேருந்து பசங்க கொஞ்சம் சத்தம் போகல, அது எங்கே போய் ஃபாலோ பண்ணலாமான்ற மாதிரி ஒரு யோசிக்க தோணும். அதாவது நமக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல, எப்படி சத்தத்தை ஃபாலோ பண்ணி வரணும் போக முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பதிலாக இருக்கிற மாதிரி அந்த ஒரு சிச்சுவேஷனை வந்து அந்த ஆத்தர் அமைச்சிருந்த மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு முதல் நாளாகவும் பொண்ணு கண்டுபிடிக்க முடியாது, 2ஆவது நாளாகவும் 3ஆவது நாளாகவும் பொண்ணு கிடைக்காது. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல வந்து ஒரு சேரோட ஃபுல்லாக ஒரு பொண்ணு நின்றுருக்கும், ஸ்கூல் யூனிஃபார்மோட. அப்போதைக்கு அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து அந்த பொண்ணோட விஷயம் பரவுதுனால அங்கேருந்து ஒரு பஸ் கண்டக்டரை பார்த்துட்டு அந்த பொண்ணை கொண்டு வந்து இந்த ஊரான்னு சொல்லி இறக்கிடுவோம். அந்த பொண்ணு இறங்கி வரும், ஃபுல்லாக சேராக இருக்கும், தலை முள்ள சேரெலாம் சுற்றி இருக்கும், ஒரு மாதிரி பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக எங்கேயோ வந்து காட்டுக்குள்ளே சேரில் தான் அடைஞ்சிருக்காங்கன்ட்டு. 3 நாள் சரியான அடமலை வேறு. அந்த பொண்ணை காட்டில் மாட்டிருந்தாலும் 3 நாள் பழைக்க மாட்டேன்னு நினச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு வரும், யாருக்கிட்டையும் எதுவும் பேசாது, அப்படியே வீட்டுக்கு வந்தோடனே வீட்டுக்கு போய் உட்காந்துரும். எல்லாம் அடிபட்டுருக்கான்னு பார்த்தா ஒரு அடிபட்டிருக்காது. ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டால் உண்மை சொல்லாது அந்த பொண்ணு. சில் பிகம் மியூட் அப்படின்னாங்களே, ஒரு ஊமையாகிற அந்த பொண்ணு கிட்டத்தட்ட. அப்போ வந்து என்ன ஆச்சு, எதனால ஊமையாச்சு அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு அந்த த்ரில்லர் சீனில் ஆரம்பிக்குன்னு சொன்னேன்ல, ஒரு த்ரில்லர் சீரிஸ் மாதிரி. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு போயிட்டு அந்த பொண்ணு ஏன் ஊமையாச்சுன்னு அப்படியே கதை போகும். இந்த கதையில் வந்து அடுத்து அவளோட தங்கச்சி தீபிகாவும் அவளோட ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டு பொண்ணு குமாரி, அவள் கொஞ்சம் ஒரு கால் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டு அந்த மாதிரி. அவங்க இந்த 3 பொண்ணுங்களை சுற்றி மையமாக கொண்டது அவங்களோட க்யூரியாசிட்டி அண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு தான் வந்து கதை வரும். இந்த கதையில் எனக்கு பிடிச்சது என்னன்னா, இந்த கதையில் வந்து நான் படிக்கும்போது எனக்கு ஃபிலாசபி புக்கு மாதிரி இருந்தது. ஒரு இடத்துல வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் முக்கியமான சீனில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, லாங்குவேஜ் இஸ் எ லை, ஆல் வேர்ட்ஸ் இஸ் எ லை, ஆல் புக்ஸ் யூ ரீட் இஸ் எ லை, காட் இஸ் எ லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் அப்படியே அமைதியாகும். அதுக்கு ஆத்திர எக்ஸ்பிளேஷன்லாம் கொடுக்க மாட்டார். ஆனால் அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் வரும், அந்த எக்ஸ்பிளேஷன் கேட்க முடியாதுன்ற மாதிரி. அந்த மற்ற பொண்ணுங்களுக்கு அந்த எதுக்கு இவங்க இப்படி சொல்கிறாங்க, அது எப்படி லாங்குவேஜ் வந்து ஒரு மொழியே எப்படி பொய்யா இருக்க முடியும், மொழியில் பொய் இருக்கலாம் ஆனால் மொழியே எப்படி பொய்யா இருக்க முடியும், அந்த மாதிரிலாம் வந்து தோணும்ல. அதோட தேடலில் வந்து அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, அது மூலமாக இன்னும் பற்பல கேள்விகள் வரும். அந்த கேள்வியோட தொடக்கமாக தான் அப்படியே போய் கிளைமேக்ஸை இன்னும் இருந்த கூட இன்னும் ஒரு த்ரில்லிங்கான ஒரு சீக்வன்ஸில் வந்து அந்த கதை அப்படியே முடியுது. இது படிக்கும்போது எனக்கே வந்து மொழியை பற்றியும் கடவுளை பற்றி இருந்த பல கேள்விகள் வந்து எனக்குள்ளே உருவாச்சு. அதை வந்து ஒரு குழந்தைகளை வச்சு இந்த கதை சொன்னதுனால எப்படி அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்களாம் அந்த கேள்வி எப்படி நடக்கும்போது கேட்கும்போது நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. இதில் வந்து ஃபிலாசபியை பற்றியே பேசாமல், ஆனால் ஒரு ஃபிலாசபிக்கல் சப்ஜெக்ட் இருக்கிற ஒரு லிட்ரேச்சர் புக்கு தான். அதை படித்து முடிச்சு ஃபிலாசபி புக்கு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் அந்த ஆத்தரோட ஒரு பாட்காஸ்ட் ஒன்று கேட்டேன் நான். அவர் கேட்டால் இதை ஃபிலாசபி புக்குன்னு சொல்லுவீங்களா இல்லை எந்த மாதிரி இதை வகையிடுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஃபிலாசபி புக் இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா இது மொழியை பற்றி பேசுது, கடவுளை பற்றி பேசுது, இசையை பற்றி பேசும். அந்த மாதிரி கணக்குகள் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குல்ல, அது வந்து பொய்யா உண்மையா அந்த மாதிரிலாம் பல கோணங்களில் வந்து இந்த நம்மளை சிந்திக்க வைக்கிற இந்த புக்கு அவர்கிட்ட பார்த்தா ஃபிலாசபி புக் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்குன்னா அவரோட ஒரு சிந்தனையில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஃபிலாசபி புக்குனா ஒரு கருத்தை சொல்கிறோன்னா அந்த கருத்துக்கு சாதகமான பல கருத்துக்களையும் அதுக்கு எதிர்மறையான கருத்துக்களையும் ஆப்போசிட் கேரக்டர் வந்து வாதாடுவாங்க. அந்த ஃபிலாசபினா 2 கருத்துக்கும் வச்சுட்டு அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை பற்றி பேசணும். இந்த கதையில் வந்து அந்த மாதிரி பண்ணுறதில்லை. அவரோட நோக்கம் என்னென்னா சிந்திக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக கேள்வி எழுப்பிட்டு அதை இந்த கதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அதை உரையாடல் மூலமாக தான் அதுக்கோட
விடன்னு சொல்ல முடியாது. அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க, ஒரு முடிவுக்கு வருவாங்க. அந்த மாதிரியே வந்து இந்த கதை முழுக்கவே அந்த மாதிரி தான் ட்ராவல் ஆகும். ஸோ அதனால் அவர் இது ஒரு லிட்ரேச்சர் புக்குன்னு தான் சொல்கிறாரு. பட் விச் டச்சஸ் லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபிலாசபி அந்த மாதிரி சொன்னார். எனக்கு வந்து அப்படியேவும் ஒரு அவர் சொன்ன மாதிரி இந்த படித்து முடிச்சுட்டு பல்லதுக்கப்புறம் யோசிக்கணும் தெரிஞ்சு இந்த புக்கில் வந்து சாப்டரே இல்லை. ஒரு பெரிய ஒரு மீடியம் சைஸ் நாவல், ஒரு 200 பக்கம் இருக்கும் ஆங்கிலத்தில். தமிழில் ஒரு 300-400 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். 400 பக்கம் இருக்கும். அதில் வந்து சாப்டரே அவர் வகையில்லை. அவர் இது எனக்கு படிக்கும்போது அப்படியே ஒரு நீரோடைய மாதிரி ஆரம்பிச்சுன்னா கடற்கரைன்னு போய் கடைசியில் ஒரு வெள்ளமா மாதிரி அப்படியே டப்பு நிற்கிற மாதிரி தான் அந்த கதை இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு க்யூரியஸான சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு த்ரில்லர் நாவல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாருக்காவது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, எதுக்கு வந்து மொழி எதுக்கு பொய்ன்னு சொல்கிறாங்க, கடவுள் இருக்கை இல்லை கடவுள் பொய்ன்ற அது பலவு தெரிஞ்சிருக்கும். மொழி எப்படி பொய்ன்னு சொல்கிறாங்க. சரி, மொழி பொய்னா அப்போ நம்பர்ஸ் இருக்குல்ல, அதில் என்ன, அது உண்மையாக பொய்யா? இந்த மொழி எதுக்கு பொய்ன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு மேஜைன்னு சொல்கிறோன்னா, இப்போ நான் ஒரு மேஜைன்னு சொல்கிறோம், அப்போ உங்களுக்குள்ளே ஒரு பிம்பம் தோன்றுதில்ல, அது நான் சொல்கிற மேஜையாக இருக்காது, உங்களுக்குள்ளே வேறு ஒரு வகையான பிம்பம் தோணும். அப்போ ஒரு வார்த்தை சொல்லும் போதே வந்து லைட்டாக அங்கே ஒரு வேறுபாடு வருது. அப்போது நான் ஒரு வரியை சொல்லும்போது அதில் என்ன வந்து எனக்குள்ளே இருக்க சிந்தனை உங்களுக்குள்ள சிந்தனை வேறு மாதிரி இருக்கும். அதே ஒரு கதையாக சொல்லும்போது எனக்குள்ள ஒரு கதை ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்குள்ள கதை ஒரு மாதிரி இருக்கும். அது அப்படியே போகிறதில்ல, கொஞ்சம் மாறுபட்டால் இன்னொருத்தவங்க அங்கே மனசில் தெரியுது. அப்போ அங்கே ஒரு பொய்மை வருதுன்ற மாதிரி இருக்குது. சரியாக வந்து 100% வந்து அது அப்படியே போகிறதில்லை. இல்லை அந்த மாதிரி அவர் வந்து அதை சொல்ல வராரா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இது வருது. ஆனால் இதே கணக்கு எடுத்துன்னு கணக்கு உண்மையாக பொய்யா? அப்போ எல்லா மொழியிலும் ஒரே வகையான இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா மொழியும் ஒரே மாதிரி எழுத்துக்கள் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், அது பொய்யா வரும். சரி, அப்போ மொழி பொய்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ இசை என்ன ஆகும்? இசை பொய்யா மெய்யா? ஏன்னா இசை வந்து மனிதருக்கு மட்டும் இல்லை, அது வந்து மனிதனால் மற்ற உயிரினங்களுக்கும் வந்து பொதுவானதுன்றாங்க. இப்போ செடிகள், மற்ற செடிகளுக்கே வந்து மரங்கள் செடிகளே இசை புரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ புதுவில். ஸோ அந்த மாதிரி வந்து பல வகையான ஒரு கேள்விகளை தொட்டுட்டு நமக்குள்ளேயே ஒரு எழுப்புறமான ஒரு கதையாக இருந்தது. எனக்கு ரொம்ப விறுவிறுன்னு போச்சு இந்த படம். இந்த ஒரு படம் மாதிரி தான் அந்த புஸ்தகம் இருந்தது. ஒரு எல்லாருமே வாசிக்கலாம், ஒரு முக்கியமாக ஒரு டீனேஜர்ஸ்லாம் ஒரு வாசிக்க வேண்டிய ஒரு புஸ்தகமாக இருக்கும். ஒரு 12-13 வயசு இருக்கும் எல்லாருக்குமே இருக்கலாம். ஏன்னா இவர் வந்து ஒரு ஃபிலாசபர். இந்த ஆத்தர் வந்து ஒன் ஆஃப் த இந்தியாவில் ஒரு பெரிய ஃபிலாசபரில் இவரும் ஒருத்தர். இப்போ பேர்ஃபுட் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்காகவே கொஞ்சம் ஃபிலாசபிலாம் வச்சு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால என்னவோ ஒன்று இந்த குழந்தைய வச்சு எழுதும்போது அவங்களுக்கும் புரிகிற மாதிரி வந்து இந்த கதை இருந்தது. இதை பற்றி எனக்கு பேச வாய்ப்பளித்தது எல்லாருக்கும் வந்து மிக்க நன்றி.